இந்த 75வது ஆண்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு நமது இந்த விழாவினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற தலைமை ஆசிரியர் அவர்களே மற்றும் ஆசிரியர் பெருமக்களே மற்றும் ஆசிரியர் உதவி ஆசிரியர் அவர்களே மற்றும் மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் என்னை பங்கு பெற செய்த அனைத்து எங்களுடைய உறுப்பினர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த மாணவ செல்வங்கள் நீங்கள் இங்கு படிக்கும் போது ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நாங்கள்லாம் இங்கே தான் படித்தோம், நாங்கள்லாம் அதிகம் படிக்க முடியாத சூழ்நிலை அந்த காலத்தில் ஏற்பட்டு போச்சு. நீங்கள்லாம் இப்போ நல்லா படிக்கலாம். நீங்கள்லாம் இப்போ காலேஜ் பக்கத்துலேயே வந்துருச்சு. நம்ம தமிழக அரசு சைக்கிள் கொடுக்குது, மாதம் இப்போ 1000 ரூபா காலேஜ் போனால் கொடுக்குறாங்க. இன்னும் உங்களுக்கெல்லாம் எல்லாமே சீருடை செப்பல்கள் எல்லாமே வாங்கி கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. நீங்கள்லாம் பெற்றோர்கள் சொல்வதை கேட்டு அமைதியாக நன்றாக படித்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும். முன்னுக்கு வந்து இந்த பள்ளிக்கு ஏதாவது நீங்கள் உதவி செய்யணும். நிறையா முன்னோர்கள் இங்கே இந்த பள்ளியில் படித்தவங்க இன்னைக்கு பெரிய லெவலில் இருக்கிறாங்க. நீங்களும் அதே மாதிரி படித்து அப்பா அம்மா சொல்கிறத கேட்டு மற்றும் தலைமை ஆசிரியர் சொல்கிறத கேட்டு நீங்கள் நல்லபடியாக வளரணும், வாழ்த்தணும் என்று கூறி வாழ்த்துக்கு 2 கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் பெற்றோர் ஆசிரியர் தலைவர் அவர்களே மற்றும் செயற்குழு உறுப்பினர்களே, தலைமை ஆசிரியர் அவர்களே மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் 75வது சுதந்திர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம பள்ளி கடந்த 10 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. தொடர்ந்து 100% சேர்த்து கொடுத்து வருகிறார்கள். இதற்கு கடுமையாக போராட ஆசிரியர்களுக்கு மிக்க நன்றி. அப்புறம் வர பசங்களுக்கு இந்த 2 வருஷமா கொரோனாவால வீட்டில் இருந்து எல்லாம் பழகிட்டீங்க. இப்போ மார்க் வர குறைஞ்சிட்டே இருக்கு. அப்புறம் அந்த செல்லு தலைமையாசிரியர் சொன்னது மாதிரி செல்லு வந்ததுக்கப்புறம் அது அப்போ சூழ்நிலைக்காக செல்லில் படிச்சிங்க. இப்போ நேராக கிளாஸ் வரதுனால செல்லை முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. நல்ல மார்க் எடுத்து பாருங்க. அது மாதிரி ஒழுக்கம் இப்போ ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு கெடுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதில் போய் இந்த ஒரு காலேஜ் வர வரைக்கும் தப்பிச்சிங்களா, அதுக்கப்புறம் உங்களுக்கே நல்ல அறிவு வந்துடும். இப்போ இந்த வயசில் கொஞ்சம் பார்த்து ஒழுக்கத்தோட நல்ல கல்வி கற்று சிறந்து விளங்குமாறு வாழ்த்தி விடைபெறுகிறேன். ஸ்ரீ உரையாடுவார். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சுதந்திர தினம். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்தியா பிரிட்டிஷ் அரசாங்கத்திடமிருந்து அதிகாரப்பூர்வமாக சுதந்திரம் பெற்றது. ஆனால் 1600ஆம் ஆண்டிலேயே கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவுக்குள் வந்துவிட்டது. 1600ஆம் ஆண்டு வணிகம் செய்வதற்காக இந்தியாவுக்குள் வந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி மெல்ல மெல்ல ஆட்சி நிர்வாகத்தில் தலையிட ஆரம்பித்தது. தன் வியாபார வெற்றிக்காக மன்னர்களுக்கு ஆலோசனை சொல்ல ஆரம்பித்தது. பின் ஆட்சியின் முடிவுகளையும் எடுக்க தொடங்கியது. பின் படிப்படியாக மொத்த ஆட்சியையும் கையில் எடுத்துக்கொண்டது இங்கிலாந்து அரசு. இந்தியர்களின் ஒற்றுமையின்மை காரணமாக வெகு நாட்களாக ஆங்கிலேயர்களுக்கு எதிர்ப்பே இல்லை. 1800ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் ஆங்கிலேயர்களை எதிர்த்து இந்தியாவில் கிளர்ச்சி தொடங்கியது. காந்தி, நேரு, சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங் என பிரபலமான தலைவர்கள் பலரையும் நாம் அறிவோம். ஆனால் நாடு முழுக்க இருந்து பல்வேறு தலைவர்களும் அவரவர் பகுதிகளில் கடுமையான போராட்டங்கள் செய்ய தொடங்கியது. ஆங்கிலேயர்கள் மனதில் கலகத்தை ஏற்படுத்தியது. அதே சமயம் வன்முறை வழியையும் பின்பற்ற இந்தியா தவறவில்லை. இதன் விளைவாக இந்தியர்கள் ஒற்றுமையாக இருக்க தொடங்கிவிட்டனர் என்று உணர்ந்த ஆங்கிலேய அரசு சுதந்திரம் வழங்குவது குறித்து சிந்திக்க தொடங்கியது. எனினும் இங்கிலாந்து அரசவை இந்த எண்ணத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. தொடர் போராட்டங்கள், துப்பாக்கி சூடு, உயிரிழப்புகள், சிறைவாசம் என இந்தியா அடுத்த 100 ஆண்டுகள் படாத பாடுபட்டது. அதே சமயத்தில் 2ஆம் உலகப் போரில் இங்கிலாந்து பெரும் செல்வத்தை இழந்து நாடே தலையிழந்து காணப்பட்டது. அப்போதைய இங்கிலாந்து அரசவை கூட்டத்தில் இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கிவிடலாம் என்று முடிவெடுக்கப்பட்டது. இதற்காக இந்தியாவின் கடைசி வைஸ்ராய் மவுண்ட்பேட்டன் பிரபு இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அந்த சமயம் இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கான தனிநாடு கோரிக்கையும் வலுத்து வந்தது. இந்த பிரச்சனை சரி செய்து இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கும் பொறுப்பு மவுண்ட்பேட்டன் பிரபுக்கு இருந்தது. இதற்காக பலகட்ட பேச்சுவார்த்தைகள், சண்டை சச்சரவுகள் மற்றும் மனக்கசப்புகள் ஆகியவற்றை தாண்டி இந்தியா, பாகிஸ்தான் என 2 நாடுகளாக பிரிக்கப்பட்டு சுதந்திரம் வழங்கப்பட்டது.
உருவானது. இதன் விளைவாக ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி பாகிஸ்தானும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்தியாவும் தங்கள் சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்தின் போது இந்தியாவின் தனி பெருமைகளான வேற்றுமையில் ஒற்றுமை, மதசார்பின்மை ஆகியவற்றை குலைக்காத வண்ணம் நடந்து கொள்வோம் என்று ஒவ்வொரு இந்தியரும் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். வந்தே மாதரம். Parents and all my dear lovely friends, first of all, I wish you a very happy 75th Independence Day. I feel great pride to present this speech. This day is the most important day for all of us because on this day in 1947 we got independence from the British rule. Independence Day is one of those occasions which calls for a welcome speech because we as Indians celebrated this day as a festival. After 200 years of slavery under the British Empire, it was on August 15, 1947, India became an independent nation. After many years of struggles, we are our freedom fighters were hanged, imprisoned and tortured. We could not see the light of the day. Brief on Independence Day. After the stroke of midnight hour, when the world sleeps, India shall awaken to freedom. With these golden words of Pandit Jawaharlal Nehru, India claimed her rightful independence on 15th August 1947 after almost 200 years of British colonialism. India's freedom was the result of years struggle against British imprisonment, which was fought by the freedom fighters, many of whom gave their lives for the nation so that their future generation could live in a free country. Several prominent leaders come to meet when we talk about the freedom movement, which include Jawaharlal Nehru, who became our first Prime Minister, Mahatma Gandhi, Sardar Vallabhbhai Patel, Subhash Chandra Bose and so many more. We should always remember and cheer us this freedom that we struggled so long, and at the end of the long road, we finally achieved our rightful position as a self-sovereign nation. Next year, India is going to celebrate its 76th year of independence, and it is a time when the entire nation should come together as one to celebrate our journey till now and march to an glorious future where we create a better India so that our progress can be proud of ourselves. Thank you to give this wonderful opportunity. ஆகஸ்ட் 15 இது ஒரு சாதாரண நாளன்று. பல பேர் தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்து நமக்காக சுதந்திரத்தை பெற்று தந்த ஒரு புனித நாள். ஜாதி மத பேதங்கள் கடந்து ஒவ்வொரு இந்திய குடிமகனும் சுதந்திர காற்றை கர்ப்பத்தோடு சுவாசிக்க தொடங்கிய நாள். நாம் சுதந்திரமாக மகிழ்ச்சியாக இருக்கும் அதே வேளையில் 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு முன் நம் முன்னோர்கள் நம் நலனுக்காக எத்தகைய துன்பங்களை அனுபவித்தனர். சிறைச்சாலைகளிலும் போராட்டங்களிலும் அவர் பட்ட கஷ்டங்கள் என்ன என்பதை அறிந்து நம் முன்னோர்களை நாம் நினைக்க வேண்டும். தேசிய கொடியை கம்பத்தில் உயர பறக்க விடுவதோடு நம் கடமை முடிவதில்லை. நம்முடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் எப்பொழுதும் தேசிய கொடி போல் உயர்ந்து பிறந்தெடுக்க வேண்டும் என்று உறுதி எடுத்துக் கொள்ளும் ஒரு நன்னாளாக திகழ்கிறது. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமென்று வருகிறது என்று சொன்ன கவிஞர் ராமலிங்க பிள்ளை. இந்த வரியை கேட்டு நாம் மெய்சிலிருக்கலாம். ஆனால் அவர் கூறிய அந்த யுத்தத்தில் ஒரு பக்கத்தில் இருந்தவர்கள் மட்டும் கத்தியின்றி இருந்தவர்கள் என்று நாம் மறந்துவிடக் கூடாது. எதிர் திசையில் இருந்தவர்கள் பீரங்கியோடு முன்னேறிய அதே வேளையில் எதை பற்றியும் கவலைப்படாமல் தன் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களின் நலன்களுக்காகவும் போராடி பெற்று தந்த சுதந்திரத்தை நாம் கட்டாயம் நினைக்க வேண்டும். அவனுக்கு என்ன தலையெழுத்த? நம் தலையெழுத்தை மாற்றவே அன்றைக்கு அவன் வதைப்பட்டான். 7 வயதிலே எழுத்தாணியை பிடித்து கவி எழுத துவங்கிய எட்டயபுரத்தன் தன் வாழ்நாளில் பெரும்பங்கு சுதந்திரத்துக்காகவே அளித்தார். உப்பை உண்டால்தானே சொர்ணை இருக்கும் என்ற கருதியோ எனவோ உப்பிற்கு அதிகப்படியான வரியை விதித்தனர் ஆங்கிலேயர்கள். அந்த உப்பு வரியை விளக்குவதற்காக ஆங்கிலேயர்கள் போராடியவர்கள் கிட்டத்தட்ட 80,000 பேர் சிறைவசம் சென்றனர். அன்று அப்படி அவர்கள் போராடியெல்லாம் யாருக்காக? அவர்களுக்காகவா? இல்லை, நமக்காகவும் நமக்கு பிறகு வரும் தலைமுறைகளுக்காகவும் தான். காலத்தையும் நேரத்தையும் கருத்தில் கொண்டு இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என் பெயர் பூவரசி. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். இந்நாளில் சுதந்திர தின விழாவில் பேச வாய்ப்பிற்கு நன்றி. சுதந்திர போராட்டத்தில் தமிழர்களின் பங்கு. தமிழ்நாட்டை சேர்ந்த எண்ணற்ற தியாக சீலர்கள்
இம்மண்ணின் விடுதலைக்காக தன் உயிரையும் உரிமைகளையும் இழந்தனர். பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு என்றார் நம் தமிழ்கவிஞர் பாரதி. நம் பாரத நாட்டில் மக்கள் ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டு கிடந்தனர். அவர்களை மீட்கவும் இந்தியா சுதந்திரம் அடையவும் போராடிய தியாக செம்மல்களில் பலர் தமிழ்நாட்டில் இருந்தனர். பூலித்தேவன் என்ற பாளையக்காரன் தனக்குரிய நெற்கட்டான் செவ்வல் பகுதியை நெற்று கையிட்ட ஆங்கிலேயரை எதிர்த்து வென்றான். இதுவே விடுதலை போரின் முதல் முழக்கமாகும். வானம் பொழியுது, பூமி விளையுது, வெள்ளையருக்கு ஏன் வரி தர வேண்டும் என வீரமுடன் முழக்கமிட்டான் வீரபாண்டிய கட்டபொம்மன். அவனைப் போலவே வீரம் ஊமைத்துறை, வீரமங்கை வேலுநாச்சியார், சிவகங்கை மருது சகோதரர்கள், தீரம் சின்னமலை முதலானோர் ஆங்கிலேயரை எதிர்த்து வீர மரணம் அடைந்தனர். அவர்களின் உரிமை போர் தோற்றாலும் அவர்கள் உண்டாக்கிய விடுதலை உணர்வு வளர்ந்தது. இந்திய திருநாட்டின் விடுதலைக்கு சுதந்திரமே எனது பிறப்புரிமை என்று முழக்கமிட்டு போராட்டத்தில் பங்கேற்றவர் பால கங்காதர திலகர். அவருடைய வழியை தீவிரமாக பின்பற்றி ஆங்கிலேயரை தமிழகத்தில் எதிர்த்தவர் கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரனார். அவரை சிறையில் அடைத்தனர். அங்கு அவர் செக்கிலிட்டார். ஆங்கிலேயரின் சித்திரவதைக்கு அவர் ஆளாகினார். கல்லுடைத்தார், கசையடிப்பட்டார். ஆயினும் விடுதலைக்கு தம் வாழ்வை அர்ப்பணித்தார். நாட்டுப்பற்றை பிறக்காத துறவி சுப்பிரமணிய சிவா ஆங்கிலேய ஆட்சியின் அடக்குமுறை பல இன்னல்களை அனுபவித்தார். சிறையில் அடைக்கப்பட்ட அவருக்கு தொழுநோய் ஏற்பட்டது. ஆனால் நோய் கொடுமையை கண்டுகொள்ளாமல் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றவர் சுப்பிரமணிய சிவா. நாம் இருக்கும் நாடு நமதென்பதறிகிறோம், அது நமக்கே உரிமையாம் என்பதறிகிறோம். என்றும் சொந்த நாட்டில் திறக்கடியை செய்து துடிங்கிடோம், இனி அஞ்சிடோம் என்றும் முழங்கி மூளையை முடங்கி கிடந்தவர்களை தட்டி எழுப்பினார் நம் தேசிய கவி பாரதியார். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமொன்று வருகிறது என்ற ராமலிங்கம் பிள்ளையின் பாடல் தமிழக விடுதலை வீரர்களின் வேத மந்திரமாக பாடப்பட்டது. ஆஷ் என்ற ஆங்கில அதிகாரியை துப்பாக்கி குண்டுக்கு இரையாகிவிட்டு தன்னையும் மாய்ச்சிக் கொண்டார் வாஞ்சிநாதன். ஏந்திய மூவண்ண கொடியை தனது உயிரே போனாலும் பிடித்தபடி இறந்த திருப்பூர் குமரன். காந்தியின் அறவழியில் மூதறிஞர் ராஜாஜி, தந்தை பெரியார், செயல் வீரர் காமராஜர், வாவேசு ஐயர், முத்துராமலிங்க தேவர், சத்தியமூர்த்தி போன்ற பலரும் விடுதலை போராட்டத்தில் தம்மை இணைத்துக் கொண்டு இன்னல் பல ஏற்றனர். இந்த தியாகிகளின் சீரமைக்க தொண்டினால் விடுதலை போரில் தமிழக வீரர்கள் ஆற்றிய பங்கு இன்றும் நம் மனதில் நிலைத்து நிற்கிறது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த எண்ணற்ற தியாகிகளின் மண்ணின் விடுதலைக்காக தம் உயிரையும் உடைமைகளையும் இழந்தனர். அவர்கள் பெற்றுத்தந்த விடுதலையை காப்பது மண்ணின் மைந்தர்களான நமது கடமையாகும். இத்துடன் என் நிறைவு செய்கிறேன். வாழ்க பாரதம், வளர்க பாரதம். ஜெய்ஹிந்த். Headmaster, parent, teacher, and my friends. Today we celebrate the 76th Independence Day. Celebrated independence on 15th of every year. On this day in 1947, independence became independence for life in every Indian. Independence Day is an important day for every Independence Day is an important day of every Indian. Many freedom fighters lost their lives in order to provide independence of India. We remember our great freedom fighters on this day. Independence Day is the national festival of India. The Prime Minister of India hoists the national flag on this day. Various cultural programs are arranged to pay tribute to our heroes of the nation. The Indian Defence Services contest parade on this day. This day teaches us the real value of freedom and liberty. Thank you. Jai Hind, Jai Bharat. குழந்தைகளை வெயிலில் உட்காந்துருக்கீங்க. இது ஒரு பாடல் தான், பாரதியார் பாடல். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று பாரதியார் பாடல் பாடுகின்றது. அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே,
இச்சத்துக்கெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை. துச்சமாக எண்ணி நம்மை கூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை. பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை. இச்சை கொண்டு பொருளெல்லாம் இழந்து விட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை. கச்சனிந்த கொங்கை மாத கண்ணீர் வீசு போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை. நஞ்சை வாயிலே நண்பருக்கு போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. பச்சையுடிந்த வேறு படைகள் வந்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிலிருந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. தேங்க்யூ. அனைவருக்கும் காலை வணக்கம். பாரத நாடு எங்கள் பாரத நாடு, பாரினில் எது எங்க நாட்டுக்கு ஈடு. கொடும் பஞ்சங்கள் இங்கே வந்தாலும் தஞ்சங்கள் உண்டு எல்லோருக்கும். நன்றிகள் இல்லா நெஞ்சங்களாம் நல்லர்கள் வாழ்ந்திடும் நன்னாடு. பாரத நாடு எங்கள் பாரத நாடு, பாரினில் எது எங்க நாட்டுக்கு ஈடு. அன்றொரு நாளில் அந்நியரால் அடிமை வாழ்வு வந்தோமே, இன்று விடுதலை பெற்றிட்டதால் இமைத்தை வென்றது நம் பெருமை. இந்தியன் என்ற சொல்லிலே இன பேதங்கள் புதைஞ்சுகள் பாடும் பாடலை கேலி சான்றோரே. நாளைய பாரதம் எங்களின் கையில் நல்லாசை கூறுங்கள் அன்றோரே. பாரத நாடு எங்கள் பாரத நாடு, பாரினில் எது எங்க நாட்டுக்கு ஈடு. நாட்டு வளங்களை காத்திடுவோம், நாட்டின் நலிவுற்ற மக்களை கேட்டிடுவோம். மண்ணின் வள நீரை தேக்கிடுவோம், விண்ணிலம் கொடியை ஏற்றிடுவோம். வர்ணங்கள் இல்லாத பாரதம் என பிஞ்சுகள் கைகளில் உள்ளது. அஞ்சுதல் என்றுமே இல்லையே பாரத அன்னைக்கு நாம் செல்ல பிள்ளையே. நன்றிகள் இல்லா பிஞ்சுகள் பாடும் பாடலை கேலி சான்றோரே. நாளைய பாரதம் எங்களின் கையில் நல்லாசை கூறுங்கள் அன்றோரே. பாரத நாடு எங்கள் பாரத நாடு, பாரினில் எது எங்க நாட்டுக்கு ஈடு. பாடல் பாடிய மாணவர்களுக்கும் பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்களை கரங்களை கட்டி நம்ம வாழ்த்துக்களை. அடுத்தபடியாக அரசு அறிவித்தபடி ஒவ்வொரு பள்ளியிலும் முன்னாள் மாணவர் அமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட உள்ளது. ஆகினால இப்பள்ளியில பயின்று பிற இன்ஸ்டிடியூட்ல படித்துக் கொண்டு அல்லது வேலை வாய்ப்பில் இருக்கிற மாணவர்கள் உங்களுடைய பெயர்களை நமது பள்ளியினுடைய அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் திரு செந்தில்குமார் அவர்கள் மற்றும் விருப்பமுள்ள மாணவர்கள், அதாவது முன்னாள் மாணவர் அமைப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு பள்ளியிலும் செயல்பட அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆகினால இங்க இருக்கின்ற முன்னாள் மாணவர்கள், விருப்பமுள்ள மாணவர்கள் உங்கள் பெயர்களை நமது அறிவியல் ஆசிரியர் அவரோடும் இது ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னா கொடுத்துட்டு போனீங்கன்னா வருகின்ற நாட்கள்ல அடுத்த கட்டமா என்ன செய்வது என்று சொல்லி உங்களுக்கு ஒரு தனி கூட்டம் போட்டு அதுக்கு அமைப்பை செயல்படுத்துவது சொல்லி அரசு அறிவித்துள்ளது. அதனால முன்னாள் மாணவர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு நல்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக இப்பள்ளி தரம் உயர்த்தப்பட்டு 10 ஆண்டுகள் நிறைவு பெற்றது. 10 ஆண்டுலுமே பொதுத் தேர்வில் கடந்த ஆண்டுகள் பார்த்தா கொரோனானால பொதுத் தேர்வு இல்லாமல் இருந்தது. ஆனாலும் கூட 10 ஆண்டுகள் நம்முடைய பள்ளி 10ஆம் வகுப்புல 100% தேர்ச்சி பெற்றது. அதுக்கு முழுக்க காரணமாயிருந்த நமது ஆசிரியர் பெருமக்களை இந்த தினத்தில் இந்த சுதந்திர தின விழாவில் பள்ளியின் சார்பாகவும் நமது பெற்றோர் ஆசிரியர் சார்பாகவும் மனமாற வாழ்த்துகிறோம். நன்றி. இப்பொழுது கூட
கடந்த பொதுத் தேர்வுல முதல் 3 மதிப்பெண் எடுத்த மாணவ செல்வங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் நமது பெற்றோர் ஆசிரியர் கழகம் சிறப்பு பரிசாக அளித்து அவர்களை ஊக்குவிக்கும் வகையில கொடுத்து கொண்டு வருகிறது. விசேஷமாய் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஆண்டு புதிய பெற்றோர் ஆசிரியர் கழகம் நமக்காக அந்த ஏற்கனவே என்ன நடைமுறை இருந்ததோ அதை அப்படியே பின்பற்றாங்க. கழகத்துக்கு பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து மாணவர்களாகிய உங்களை ஊக்கப்படுத்தும் வகையில அதிக மதிப்பெண் முதல் 3 இடங்களை படித்த மாணவ செல்வங்களுக்கு முதல் பரிசாக ரூ. 1000, இரண்டாவது பரிசாக ரூ. 750, மூன்றாவது பரிசாக ரூ. 500 நமது பெற்றோர் ஆசிரியர் கழகம் வழங்கி வருகிறது. அதை தொடர்ந்து இந்த ஆண்டிலும் வழங்குவதற்கு இசைந்துள்ள நமது கழகத்து அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, இப்பொழுது முதல் மதிப்பெண் பெற்ற மாணவி அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2021 மற்றும் 22வது கல்வியாண்டில் நமது பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவி வி. காவ்யாஸ்ரீ அவர்களுக்கு ரூ. 1000 அன்பளிப்பு கொடுக்கிறது புதிய தலைவர் கே. எம். மாதேஸ்வரன் ஐயா அவர்கள். அதே போல 2ஆம் மதிப்பெண் பெற்ற மாணவி சு. சந்தியாஸ்ரீ அவர்களுக்கு ரூ. 750 மதிப்பு பரிசை பெற்றோர் ஆசிரியர் கழக செயற்குழு உறுப்பினர்கள் வெங்கடேஷ் துணைத் தலைவர் அவர்கள். அதே போல 3வது மதிப்பெண் பெற்ற மாணவி சி. தீபிகா அவர்களுக்கு பிடிஏ செயற்குழு உறுப்பினர்கள் ரூ. 500 அன்பளிப்பாக அளித்தார். தேங்க்யூ. மேலும் கடந்த 2021 மற்றும் 22 கல்வியாண்டில் பள்ளிக்கு முழு வருகை புரிந்து நம்முடைய பள்ளி மாணவன் சாதனை படைத்துள்ளார். 210 நாட்களும் ஒரு ஹாஃப் டே கூட லீவ் போடாம ஒரு சிறப்பு பரிசினை பெறுகிறார். இந்த பரிசு நம்முடைய பள்ளியின் SMC தலைவர் கவிதா அவர்கள் வழங்கும்படி அன்புடன் அழைக்கிறேன். மேலும் இம்மாணவனை ஊக்கப்படுத்துவதற்காக நம்முடைய பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள் ஒரு வெகுமதியை வழங்குகிறார். மேலும் நம்முடைய பள்ளியின் பால் மிக பாசம் கொண்ட நம்முடைய மால்கோ பொறியாளர் அவர்கள் ஐயா அவர்கள் வருஷம் முதல் 3 மதிப்பெண் பெறுகிற மாணவர்களுக்கு சிறப்பு ஊக்கத்தொகைகளை வழங்கி அவர் உற்சாகப்படுத்துகிறார். அதே வண்ணமாக இந்த ஆண்டும் நமக்கு அவர் கொடுத்திருக்கிறது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு காரியம். முதல் மதிப்பெண் பெறுகிற வே. காவியா அவர்களுக்கு மால்கோ பொறியாளர் அவர்கள் பரிசீலனை வழங்குகிறார். இரண்டாவது பரிசாக ரூ. 750 சு. சந்தியாஸ்ரீ அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. மூன்றாவது பரிசு சி. தீபிகா அவர்களுக்கு ரூ. 500 பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக சிறப்பு பரிசாக
தீபிகா அவர்களுக்கு நம்மளுடைய பள்ளியினுடைய பொறுப்பு தலைமை ஆசிரியர் அவர்கள் ஒரு பரிசு வழங்குவார். கணித பாடத்தில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவி. அடுத்தபடியாக நமது எடப்பாடி வட்டார அளவில் செஸ் காம்படிஷன்ல முதல் மற்றும் இரண்டாம் பரிசு பெற்ற மாணவிக்கு நமது பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் தலைவர் அவர்கள் பரிசு வழங்கி கௌரவிப்பார். ஒன்று எடுத்து ரெண்டு இருக்கும் பாப்பா ஒன்று பீசரி தானே ரெண்டு இருக்கு வெளியே இருக்குது இல்லை தனித்தனியாக அவங்க தனித்தனியாக அதில் கொஞ்சம் நேம் கூட இதில் நேம் இருக்குது. வட்டார அளவில் 6 to 8 வகுப்பு, அதாவது 14 ஏஜ் மாணவர்கள் மத்தியில் மிக சிறப்பாக செஸ் காம்படிஷன்ல வட்டார அளவில் தாலுகா அளவில் முதல் பிரைஸ் பெற்ற எஸ் பாவன் அவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. இதனை நம்முடைய பெற்றோர் தலைவர் அவர்கள் வழங்குவார். அடுத்தபடியாக அண்டர் 17 ஏஜ்ல செகண்ட் பிரைஸ் அவர்களுடைய நித்யஸ்ரீ 9th ஸ்டாண்டர்ட் மாணவிக்கு நமது மால்கோ பொறியாளர் அவர்கள் சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கி கௌரவிப்பார். நமது உடற்கல்வி ஆசிரியர் அவர்கள் நித்யஸ்ரீக்கு பரிசு வழங்குவார். அடுத்தபடியாக நமது பள்ளிக்காக தேச தலைவர்கள் படங்கள் வழங்கப்பட்டு மிக சிறப்பாக பள்ளி வளர்ச்சி உறுதுணையாக இருக்கக்கூடிய நமது பட்டதாரி ஆசிரியர் செந்தில்குமார் அவர்கள் நம்ம நீண்ட நாட்களாக நமது முதல்வருடைய படம் வந்து அலுவலகத்தில் இல்லை என்று சொல்லிட்டு இருந்தோம். அதனை உடனடியாக ஒரே நாளில் நமக்கு சிறப்பாக வழங்கி பள்ளிக்கு பெருமை சேர்த்த ஆசிரியர்களுக்கு மனமாக வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதனை வந்து நமது பெற்றோர் ஆசிரியர் தலைவர்கள் பெற்றுக் கொள்வார். அடுத்தபடியாக ஆண்டுதோறும் நம் மாணவ செல்வங்களுக்கு இந்த மாதிரி ஊக்க பரிசினை கொடுத்து கல்வியில இன்னும் மேம்பாடு அடைவதற்காகத்தான் இப்பேற்பட்ட ஊக்க பரிசுகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதனால மாணவ செல்வங்களா நீங்க இதை பயன்படுத்தி படிப்பினை முழு கவனத்தை செலுத்தி மென்மேலும் அதிக மதிப்பெண் பெற்று வளர வேண்டுமா நண்பர்கள் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நமக்கு அன்பளிப்பு கொடுத்த நமது பெற்றோர் ஆசிரியர் தலைவர் அவர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். இதனை நமது பொறுப்பு தலைமை ஆசிரியர்கள் வழங்குவார். என்ன செஞ்சுக்கிறேன் கன்னட
வீடியோ அப்படியே எடுக்கிறேன். சொல்லுங்க சார். மாஸ்டர் போயிட்டாரா? வாங்க நீங்க வாங்க. அடுத்ததாக நம்முடைய பள்ளியின்பால் மிக அக்கறை கொண்டு நமது பெற்றோராசிரியர் கழகம் எவ்வாறு மாணவர்களுக்கு ஊக்க பரிசு வழங்குவதோ அதுபோலவே இந்த 10 ஆண்டு காலமாக பள்ளிக்காக நிறைய விளையாட்டு உபகரணங்கள் இந்த ஆண்டுதோறும் மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் பெற்றோராசிரியர்கள் எவ்வளவு பரிசு தொகை தருதோ அதே தொகையினை மனமொன்று நமக்காக நம் பள்ளி வளர்ச்சிக்காக மாணவர்களுக்காக பரிசு வழங்கிய நமது மால்கோ பொறியாளர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இப்பொழுதும் பள்ளியின் எஸ்எம்சி குழு தலைவர் அம்மா அவர்களுக்கு நம்முடைய பள்ளியின் பட்டதாரி ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். அடுத்ததாக வட்டார அளவில் நம்முடைய பள்ளியின் பெயரை பதிவு செய்து முதல் மற்றும் 2ஆம் இடத்தை விளையாட்டிலே கொடுத்திருந்த நமது உடற்கல்வி ஆசிரியர் மேகலாதித் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து வருகின்ற குடியரசு திருவிழா போட்டியிலும் நம் பள்ளி இது போன்ற சிறப்பை பெறும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறோம். நன்றி. அடுத்ததாக இவ்விழாவினுடைய நன்றி உரையாக நமது சிறந்துறை பட்டதாரி மூத்த பட்டதாரி ஆசிரியர்கள் நன்றி வழங்குவார். பத்தாண்டுகளாக நம்முடைய பள்ளியை மிக சிறப்பான முறையில் மாணவர்களையும் ஆசிரியர்களையும் வழிநடத்தி சென்று ஒரு பெரிய ஒரு சாதனையை படைத்துள்ள நம்முடைய பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு பள்ளியின் பொறுப்பு தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார். சார் இங்க அப்படியே